ஹாய்! இப்ப இந்த மாதிரி சாட்டின் ஃப்ளவர்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இது பட்டன் ஹோல் ஸ்டிச்ல இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்க, இப்ப இந்த பெண்டுல இந்த மாரி ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்குவோம். அதுக்கு நேரா சென்டர்ல இருந்து அகைன் அவுட்லைனுக்கு நீடில் எடுக்கணும். நூல் நீடிலுக்கு கீழ இருக்கணும். அப்ப இந்த மாரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். ஸோ அகைன் லெஃப்ட் ஃபிங்கர்ல பிடிச்சிட்டு, முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்திலேயே அடுத்த ஸ்டிச். ஒவ்வொரு தடவையும் நூல் கீழே இருக்கணும், ஊசி மேலே வரணும். க்ளோஸ்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் இப்போ நம்ம அதை ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பெட்டலோட அவுட்லைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கீழே அந்த சென்டரில் வந்து ரொம்ப நெருக்கமாக நீடில் நம்ம எடுக்கணும். ஸோ அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் அது பண்ணிவிட்டு கிராஜுவலாக இப்போ குறையுது பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பெண்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ஃபுல் ஃப்ளவர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் அது உள்ளே இருக்கிற சென்டரில் இருக்கிற அந்த போர்ஷனை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு இப்போ நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஆங்கர் த்ரெட். இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளவர் ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் எப்படின்னா அந்த போலன்ஸ் மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ. ஸோ இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நடுவில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கேன் எல்லோ கலரில். இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் நீடிலில் சுற்றிட்டு பக்கத்துலேயே எந்த இடத்துல எடுத்துருக்கோமோ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் கீழே விடணும். லெஃப்ட் சைட் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நல்லா நாட்டை டைட்டாக பிடிச்சிட்டு கீழே நீடில் இழுக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை காமிக்கிறேன். இந்த மாதிரி நீடிலில் ஒரு தடவை சுற்றிட்டு அது பக்கத்துலேயே கீழே விடணும். இந்த மாதிரி நாட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்புறம் கீழே நீடில் இழுக்கணும். ஸோ அப்போ ரொம்ப அழகாக நமக்கு ஃபார்ம் ஆகும். நான் இது வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு அவுட்டர் நம்ம பெட்டல்ஸ் பண்ணதுனால உள்ளே வந்து ஒரு தடவை மட்டும் நீடிலில் சுற்றுறேன். ஸோ அப்போ அது பார்க்க அழகாக இருக்கும். சின்ன சின்ன போலன்ஸ் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த சர்க்கிளில் வெளியில் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உள்ளே ஃபில் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த சர்க்கிள் கரெக்டாக நமக்கு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ உள்ளே இருக்க கேப் வந்து எத்தனை பண்ண முடியுதோ அத்தனை நாட் பண்ணி அதை முடிச்சிடணும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மாதிரி மற்றதும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டெம் லீவ்ஸ் பண்ணுறது பார்ப்போம். பாய்.